வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில். ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதி டேரெக்டாக மெஷ் அனாலிசிஸ் சால்வ் பண்ணுறதை விட இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் வந்து நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நம்மக்கிட்ட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்தால் போதும், இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக போட்டுடலாம். கால்குலேட்டர்லேயே நம்ம மொத்த ப்ராப்ளத்தையும் முடிச்சிடலாம். ஜஸ்ட் நம்ம வந்து அந்த மேட்ரிக்ஸை மட்டும் நம்ம ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணும்போது தப்பு எதுவுமே பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஆன்சரை எப்படி போடுறதுன்றது கால்குலேட்டரில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து மெஷ் அனாலிசிஸ் ஈக்குவேஷன் மெத்தடில் நம்ம ஒரு மெஷ்ஷுக்கும் கேவிஎல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேவிஎல் அப்ளை பண்ண தெரியல, நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ப்ராப்ளத்துக்குள்ள போகலாமா? ஸோ டிட்டர்மைன் த கரண்ட் இன் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் த சர்க்யூட் ஷோன் இன் ஃபிகர் பை மெஷ் அனாலிசிஸ். ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிரான்ச்சஸில் இருக்கக்கூடிய கரண்ட்டு கேட்குறாங்க. ஸோ மெஷ் கரண்ட்டை கேட்கல, அதாவது வேரியஸ் பிரான்ச்சஸ்னா இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 5 ஓம்னு ஒரு ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ இது ஒரு பிரான்ச். அதுக்கப்புறம் இந்த 3 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுது, 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, 6 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, அந்த 8 ஓம்ல என்ன கரண்ட் போகுது, இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த 3 மெஷஸ்லையும் போகிற கரண்ட் தெரிஞ்சாதான் இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால டிஃபால்ட்டாக முதல்ல இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம 3 மெஷஸ்ல போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ மெஷ் அனாலிசிஸில் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை மெஷஸ் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் சர்க்யூட்ல. ஸோ ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் மெஷஸ். இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப 3 மெஷ் இருக்கு மொத்தமா. அதாவது இது ஒரு மெஷ்ஷா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மெஷ்ஷா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது ஒரு மெஷ்ஷா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் மெஷ்ஷா எடுத்துக்கிறேன், இது செகண்ட் மெஷ்ஷா எடுத்துக்கிறேன், இது தேர்ட் மெஷ்ஷா எடுத்துக்கிறேன். இந்த ஆர்டரில் தான் எடுக்கணுமானா கிடையாது. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து நாம அஷ்யூம் பண்ணுறது தான். ஓகேங்களா, இன்கேஸ் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை அந்தபடி தான் நாம வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ செகண்ட் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு நம்ம எத்தனை மெஷஸ்னு. டோட்டல் நம்பர் ஆஃப் மெஷஸ் இந்த சர்க்யூட் டயக்ராம் இஸ் 3. ஓகேங்களா, இப்போ மெஷ் கரண்ட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் கொடுக்கல. ஸோ டைரக்ஷன்ஸ் கொடுக்கலன்னா நாம தான் வந்து மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன்ஸை அஷ்யூம் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கேன், டைரக்ஷன்ஸ் கொடுக்கலன்னா நாம் அஷ்யூம் பண்ணும்போது எல்லா மெஷஸ்லையுமே கிளாக் வைஸில் டிஃபால்ட்டாக அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அஷ்யூம் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆன்சர் தப்பாக வந்துச்சுன்னா நம்ம அதாவது தப்பாக மீன்ஸ் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா ஓகேங்களா, நம்ம அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்பு, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ மேக்னிடியூட் வந்து நமக்கு எந்த விதத்துலையும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம மெஷ் கரண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் மெஷ் 1ல் போகிற கரண்ட்டை கிளாக் வைஸில் அஷ்யூம் பண்ணிக்கிறேன், அதுக்கு பேர் I1 கொடுக்குறேன். மெஷ் 2ல் போகிற கரண்ட்டை I2ன்னு எடுத்துக்கிறேன், அதையும் நான் கிளாக் வைஸில் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அடுத்து மெஷ் 3ல் போகிற கரண்ட்டை I3னும் அதையும் நான் கிளாக் வைஸில் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை த நம்பர் ஆஃப் மெஷஸ். இந்த சர்க்யூட்டில் மொத்தம் 3 மெஷஸ் இருக்குது. அடுத்து அஷ்யூம் த மெஷ் கரண்ட் டைரக்ஷன்ஸ் இஃப் இட் இஸ் நாட் கிவன். அதாவது கொடுக்கலனா மட்டும்தான் நம்ம அஷ்யூம் பண்ணணும். சர்க்யூட்லேயே கொடுத்துருந்தாங்கன்னா அது அந்த சர்க்யூட்ல எந்த டைரக்ஷனில் எந்தெந்த மெஷ் கரண்ட் இருக்கோ அப்படியே தான் நம்ம ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எத்தனை மெஷஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். செகண்ட் ஸ்டெப்பில் மெஷ் கரண்ட்டோட டைரக்ஷன் கொடுக்கலன்னு நாம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு மெஷ் அனாலிசிஸ்க்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் இருக்குது. அது என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா R into I equal to V அப்படின்னு எழுதணும். ஸோ ஆர் மேட்ரிக்ஸ் இன்டூ ஐ மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு வி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாவை வந்து வேலிடேட் பண்ணும். V ஈக்குவல் டு என்ன, ஐஆர். I ஈக்குவல் டு என்ன, V by R. ஸோ இதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. மெஷ் அனாலிசிஸ்க்கு இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்னன்னா R into I ஈக்குவல் டு V. தட் மீன்ஸ் V ஈக்குவல் டு ஐஆர். ஸோ இது வந்து ஓம்ஸ் லாவை வேலிடேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் ஃபார்மேட் தெரிஞ்சாதான் நம்ம மெஷ் அனாலிசிஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ அடுத்து எத்தனை மேட்ரிக்ஸ் இருக்குது இந்த ப்ராப்ளத்தில், நம்ம எத்தனை மெஷஸ் இருக்குது நம்ம இந்த ப்ராப்ளத்தில் செக் பண்ணோம் இல்லையா. எத்தனை மெஷஸ் இருக்குது, 3 மெட்ரிக்ஸ் இருக்குது, மெஷஸ் இருக்குது. அப்போது ஸோ இது என்ன மேட்ரிக்ஸில் வரும், என்ன ஃபார்மேட்டில் வரும்னா 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, நம்ம சர்க்யூட் டயக்ராமில் மொத்தமாக 3 மெஷ் இருந்தது. அதனால் இது வந்து நம்ம 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இன்கேஸ் நமக்கு வெறும் 2 மெஷஸ் தான் இருந்ததுன்னா 2x2 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ அதாவது 2 மெஷஸ் இருந்தால் 2x2 மேட்ரிக்ஸ், 3 மெஷஸ் இருந்தால் 3x3 மேட்ரிக்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு மொத்தமாக 3 மெஷஸ் இருக்குது. அதனால் நம்ம 3x3 மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போது இந்த ஆர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் 3x3 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு? இதை வந்து R11, R12, R13, R21, R22, R23 and then R21, R32 and 33 எழுதலாம். அதே மாதிரி மெஷ் கரண்ட்ஸ் என்ன, I1, I2, I3. So that is equal to
V1, V2, V3 இப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து 3x3 மேட்ரிக்ஸ். இதே 2x2 மேட்ரிக்ஸ் இருந்தா எப்படி எழுதுவீங்க? வெறும் நம்ம R11, R12, R21, R22 வந்து இதோட முடிச்சுக்கணும். அப்புறம் I1, I2 ஈக்குவல் டூ V1, V2 ஓட முடிச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இது 3x3 மேட்ரிக்ஸோட ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல நாம எல்லா வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். உங்களால டைரக்ட்டா கண்டுபிடிக்க முடிஞ்சா, அப்படியே கூட நீங்க இந்த ஸ்டெப்ப ஒமிட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ட்ரை பண்றதுனால, நான் உங்களுக்கு வந்து இந்த மாரி தனித்தனியா எடுத்து எழுதி போட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்போ R11, R11, R22, R33 அப்படின்னா என்னன்னா, R11ன்னா மெஷ் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? R22 அப்படின்னா மெஷ் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். R33ன்னா என்ன மெஷ் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ R11ன்னா என்ன சொன்னேன்? மெஷ் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மெஷ் 1ல பாருங்க, சர்க்யூட் டயகிராம்ல மெஷ் 1ல எத்தனை ரெசிஸ்டர் இருக்குன்னு பாருங்க. மொத்தமா எத்தனை ரெசிஸ்டர் இருக்கு மெஷ் 1ல? ஸோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சுக்கலாம். அதே பாயிண்ட்ல போய் முடிக்கலாம். ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு 5 ஓம், இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு 3 ஓம், இங்க ஒரு ரெசிஸ்டர் இருக்கு 4 ஓம். ஸோ அவ்வளோதான். மொத்தமா 3 ரெசிஸ்டர் தான் இருக்கு மெஷ் 1ல. இந்த 3 ரெசிஸ்டரோட வேல்யூவ நம்ம ஆட் பண்ணணும். எவ்வளோ வரும்? 5 + 3 + 4. ஸோ வாட் இஸ் 5 + 3 + 4? இட் இஸ் 12. அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ R11 ஓட வேல்யூ என்னன்னா 5 + 3 + 4 that is equal to 12. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா R22. What is R22? It is the total resistances in the mesh 2. mesh 2ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இது ஒரு 2 ஓம் இருக்கு, இங்க ஒரு 6 ஓம் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு 3 ஓம் இருக்கு. ஸோ மொத்தம் 3 ரெசிஸ்டர் இருக்கு. 2 + 6 + 3 that is 11. அப்போ R22 ஓட வேல்யூ வந்து 11. அடுத்து நம்ம R33. R33னா என்ன? அதாவது மெஷ் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ மெஷ் 3ல மொத்தமா எத்தனை ரெசிஸ்டர் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதான மெஷ் 3 4 ஓம் ஒண்ணு இருக்கு. அடுத்து 8 ஓம் ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? 2 ரெசிஸ்டர் தான் இருக்கு மெஷ் 3ல. ஸோ 4 + 8. வாட் இஸ் 4 + 8? தட் இஸ் 12. ஓகேங்களா? இப்போ இந்த 3த்தையும் நான் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? R11. R11னா என்ன? மெஷ் 1ல இருந்த 3 ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணிட்டேன். தட் இஸ் 12. R2னா மெஷ் 2ல இருந்த 3 ரெசிஸ்டரையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ் 11. மெஷ் 3ல பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அத 2த்தையும் ஆட் பண்ணிட்டேன். தட் இஸ் ஈக்குவல் டூ 12. ஓகேங்களா? இப்போ இது 3த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ மீதி நெறைய டெர்ம்ஸ் இருக்கு இல்லையா? R12ன்னு இருக்கு, R13ன்னு இருக்கு. ஆ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இல்ல காமன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷ்ஷுக்கும் இன்னொரு மெஷ்ஷுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டர நம்ம மியூச்சுவல் ரெசிஸ்டர் அப்படின்னா காமன் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ R12னா என்னன்னா, 1க்கும் மெஷ் 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கிறது. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் டூ என்ன? R21. R12னாலும் ஒண்ணு தான், R2னாலும் 21னாலும் ஒண்ணு தான். அதாவது மெஷ் 1க்கும் 2க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த காமனா இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர நம்ம என்ன சொல்றோம்னா, R12ன்னு சொல்லலாம். அப்படி இல்லனா R21 சொல்லலாம். சிமிலர்லி மெஷ் 1க்கும் மெஷ் 3க்கும் இருக்கக்கூடிய காமன் ரெசிஸ்டர நம்ம என்ன சொல்லலாம்? R13ன்னு சொல்லலாம். R31ன்னு சொல்லலாம். அதே மாதிரி மெஷ் 2க்கும் மெஷ் 3க்கும் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர நாம என்ன சொல்லலாம்? காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டர் R23னாலும் ஒண்ணு தான், R32னாலும் ஒண்ணு தான். இப்போ இதனோட வேல்யூல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மியூச்சுவலா இருக்கு இல்லையா? அந்த காமன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும்போது மட்டும் நம்ம சைன செக் பண்ணணும். அதாவது டிஃபால்ட்டா அப்படியே நம்ம எது காமனா இருக்கோ அந்த ரெசிஸ்டர் அப்படியே எடுத்து எழுதக்கூடாது. ஸோ 3 ஓம் காமனா இருந்தா 3 ஓம்னு எழுதிறக்கூடாது. அது +3யா இல்ல -3யான்னு செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ R12 கண்டுபிடிக்கிறோம். R12 தட் இஸ் ஈக்குவல் டூ R21 அப்படின்னா என்ன? மெஷ் R12னா மெஷ் 1க்கும் மெஷ் 2க்கும் காமனா இருக்கக்கூடிய ரெசிஸ்டர். ஓகேங்களா? என்ன ரெசிஸ்டர் 2 லூப்க்கு நடுவுல இருக்கு? 3. ஸோ இது +3யா இல்ல -3யான்னு பார்க்கணும். எப்பவுமே இந்த மியூச்சுவல் ரெசிஸ்டர் அதாவது மியூச்சுவல் ரெசிஸ்டர் ஆர் காமன் ரெசிஸ்டர் மட்டும் நம்ம பொலாரிட்டிய மெஷ் அனாலிசிஸ்ல இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல செக் பண்ணிட்டு தான் எழுதணும். அப்படியே டிஃபால்ட்டா எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி +3யா இல்ல -3யான்னு பார்க்கிறது அப்படின்னா, அதுல போகக்கூடிய கரண்ட்ட பார்க்கணும். ஸோ இது ஒரு மியூச்சுவல் ரெசிஸ்டர்ன்றதுனால இது மெஷ் 1க்கும் மெஷ் 2க்கும் நடுவுல இருக்கிறதுனால இதுல 2 கரண்ட்டுமே போகுது. மெஷ் 1லயும் மெஷ் 1 கரண்ட் I1ம் இதுல போகுது. மெஷ் 2 கரண்ட் I2வும் இதுல போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த 2 கரண்ட்டும் ஆட் ஆட் ஒரே டைரக்ஷன்ல இதுல போச்சுன்னா, நம்ம இத +3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல I1 வந்து ஒரு டைரக்ஷன்லயும், I2 வேற டைரக்ஷன்லயும் இந்த 3 ஓம் ரெசிஸ்டர்ல என்டர் ஆச்சுன்னா, இத வந்து நம்ம மைனஸ்ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? 2 கரண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல வந்தா +3ன்னு எடுக்கலாம். இல்ல 2 கரண்ட்டும் வேற வேற டைரக்ஷன்ல என்டர் ஆச்சுன்னா -3ன்னு எடுக்கலாம். இப்ப பாருங்க இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா, I1 கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ வருது. ஓகேங்களா? இது I1. I2 பாருங்க, இப்படி சுத்தி இப்படி மேல போகுது. ஓகேங்களா? ஸோ இது I2. ஸோ I1 வந்து மேல இருந்து கீழ போகுது. I2 வந்து கீழ இருந்து மேல போகுது. ஸோ 2மே ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆகுது. இல்லல்ல?
ஒண்ணு வந்து அப் டூ டவுன்வர்ட்ஸ், இன்னொன்னு வந்து டவுன் டூ அப்வர்ட்ஸ்ல மூவ் ஆகுது. அப்போ 2 கரண்ட்டுமே வேற வேற டைரக்ஷன்ல என்டர் ஆகுறதுனால, இந்த காமன் ரெசிஸ்டர் 3 வந்து நம்ம -3ன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன்? இந்த R12 தட் இஸ் ஈக்குவல் டூ R21 என்ன எடுத்திருக்கேன்? -3ன்னு எடுத்திருக்கேன். அதே மாரி இப்போ 13க்கு செக் பண்ணலாமா? அது 13னா என்ன? ரெசிஸ்டர் which is connected common between the mesh 1 and 3. இது mesh 1, இது mesh 3. mesh 1க்கும் 3க்கு நடுவுல என்ன இருக்கு? 4. இது +4ஆ -4ஆன்னு பார்க்கணும். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதுல 2 கரண்ட் போகுது. I1ம் போகுது, I3யும் போகுது. ஏன்னா இது வந்து மெஷ் 1க்கும் 3க்கும் காமனா இருக்கிறதுனால, இதுல I1 கரண்ட் போகுது, I3 கரண்ட் போகுது. 2 கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல போகுதா? இல்ல ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதான்னு செக் பண்ணி தான் இதனோட பொலாரிட்டி பிளஸ்ஸா இல்ல மைனஸா நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? இப்ப I1 பாருங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகுது. ரைட் டு லெஃப்ட். இந்த டைரக்ஷன்ல I1 வந்து ஃப்ளோ ஆகுது. I3 பாருங்க, இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதாவது இந்த 4 ஓம் ரெசிஸ்டர்ல I1 கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துலருந்து இந்த பக்கத்துக்கு மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஆனா I3 கரண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்டர் ஆகி இந்த பக்கம் வருது. ஸோ I1 வந்து ஒரு டைரக்ஷன்லயும், I3 வந்து வேற டைரக்ஷன்ல என்டர் ஆகுது. அதாவது 2மே வேற வேற டைரக்ஷன்ல என்டர் ஆச்சுன்னா, நம்ம அந்த 4 ஓம வந்து -4ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இதே 2 கரண்ட் ஒண்ணா வந்து ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆயிருந்தா நம்ம +4ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ R13 தட் இஸ் ஈக்குவல் டூ R31 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, -4. ஓகேங்களா? ஏன் -4 எடுத்தோம்? அதுல போற 2 கரண்ட் I1 ஒரு பக்கமாவும், I3 வந்து வேற பக்கமாவும் என்டர் ஆகுது. அதனால -4ன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ R23 தட் இஸ் ஈக்குவல் டூ R32 ஓட வேல்யூ பார்க்கலாம். R23னா என்ன? R32னா என்ன? அதாவது மெஷ் 2க்கும், மெஷ் 3க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டர தான் நம்ம சொல்றோம். இது மெஷ் 2. இது மெஷ் 3. மெஷ் 2க்கும் 3க்கும் நடுவுல காமனா வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. ரெசிஸ்டர் ஏதாவது கனெக்ட் ஆயிருக்காங்க? இல்ல. அப்போ எந்த ரெசிஸ்டருமே காமனா இல்ல. அப்போ காமனா இல்லன்னா என்ன எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் R23 தட் இஸ் ஈக்குவல் டூ R32வ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ R23 தட் இஸ் ஈக்குவல் டூ R32 ஓட வேல்யூ என்ன? 0ன்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது இந்த V1, V2, V3 ஓட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ V1 அப்படின்னா என்னன்னா, மெஷ் 1ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ். V2னா என்னன்னா, மெஷ் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ். V3னா மெஷ் 3ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ். இப்போ மெஷ் 1ல எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மெஷ் 1ல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து 50 வோல்ட். இது +50யா இல்ல -50யான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி பார்க்குறதுன்னா, இதுல கரண்ட் எங்க என்டர் ஆகுதுன்னு பாருங்க. கரண்ட் என்டர் ஆகுது மைனஸ்ல. ஆனா லீவ் ஆகுறது என்ன? பிளஸ்ல. ஸோ கரண்ட் எந்த டெர்மினல்ல லீவ் ஆகுதோ, அதுதான் நம்ம வந்து இதனோட பொலாரிட்டியா எடுத்துக்கணும். ஸோ கரண்ட் மைனஸ்ல என்டர் ஆகி பிளஸ்ல லீவ் ஆகுது. அப்போ இந்த 50 வோல்ட்ட நான் என்ன எடுக்கிறேன்னா, +15 எடுக்கிறேன். அதாவது V1 அதாவது மெஷ் 1ல இருக்கக்கூடிய வோல்டேஜ் V1 வந்து பார்த்தீங்கன்னா 50 வோல்ட். ஓகேங்களா? இப்போ வேற ஏதாவது வோல்டேஜ் இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, இது ஒண்ணு +50 இன்னொரு வோல்டேஜ் சோர்ஸ் -20 வருதுன்னா, +50 -20 -20 போனா 30 வரும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. அது வந்து நமக்கு +50 வருது. அப்போ V1 ஓட வேல்யூ என்ன? 50. அடுத்தது V2. V2னா என்ன? மெஷ் 2ல இருக்கக்கூடிய டோட்டல் வோல்டேஜ். மெஷ் 2ல எத்தனை வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு? ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ஸோ அது பாசிட்டிவா, நெகட்டிவான்னு பார்க்கணும். +20யா, -20யா. ஸோ பாருங்க கரண்ட் என்டர் ஆகுது பிளஸ்ல பேட்டரி. ஆனா லீவ் ஆகுறது என்ன? மைனஸ்ல. அப்போ இது வந்து -20ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கரண்ட் லீவிங் தான் பார்க்கணும் நம்ம. I2 வந்து பிளஸ்ல என்டர் ஆகி மைனஸ்ல லீவ் ஆகுது. அப்போ V2 ஓட வேல்யூ அதாவது டோட்டல் வோல்டேஜ் இன் தி மெஷ் 2 வந்து பார்த்தீங்கன்னா -20. அதே மாரி மெஷ் 3ல என்ன வோல்டேஜ் இருக்குன்னு பார்க்குறோம். மெஷ் 3ல ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கா? இருக்கு. ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்கு. தட் இஸ் 20 வோல்ட். இது வந்து +20யா, -20யான்னு பார்க்கணும். ஓகே. ஸோ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இது +20யா இல்ல -20யா? கரண்ட் என்டர் ஆகுறது மைனஸ். ஆனா லீவ் ஆகுறது என்ன? பிளஸ். அப்போ இது என்னது? பிளஸ் தான் இதனோட போலாரிட்டி. ஸோ V3 பார்த்தீங்கன்னா +20 வோல்ட். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. V1 வந்து +50, V2 வந்து -20, V3 வந்து +20 வோல்ட். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாமே எடுத்து போய் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்க்குள்ள போட்டுட்டு, நம்ம சயன்டிஃபிக் கால்குலேட்டர் இருந்தா போதும். அதுல நம்ம மேட்ரிக்ஸ சால்வ் பண்ணாவே ஆன்ஸர் டைரக்ட்டா வரப்போகுது. இப்போ நான் உங்களுக்கு கால்குலேட்டர்ல எப்படி சால்வ் பண்ணணும் இந்த ப்ராப்ளத்த சொல்லி தரேன். நீங்க இந்த டீட்டெயில்ல மட்டும் கரெக்ட்டா தப்பு இல்லாம சால்வ் பண்ணிட்டீங்கன்னா கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா போதும். கால்குலேட்டர வச்சு நம்ம ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா?
இப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல நம்ம R1, 1, R2, 3 ஓட வேல்யூ எல்லாமே எடுத்து எழுதிக்கிறோம். V1, V2 ஓட V3 வேல்யூவ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிக்க போறது I1, I2 அண்ட் I3. ஓகே. இப்போ இந்த மேட்ரிக்ஸ நான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது R11, R12, R13, 21, 22, 23, 31, 32, 33 ஓட வேல்யூஸ். I1, I2, I3 தான் இந்த மெஷ் கரண்ட்ட தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது V1 ஓட வேல்யூ, V2 ஓட வேல்யூ, V3 ஓட வேல்யூ எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டயகிராம பார்த்து இந்த வேல்யூஸ்லாம் நம்ம கரெக்ட்டா எழுதணும். இதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. இத பண்ணிட்டோம்னா, ப்ராப்ளம் வந்து நம்ம ஈஸியா கால்குலேட்டர்ல சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, இந்த ஆர் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஆர் மேட்ரிக்ஸ சால்வ் பண்ணா நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இத வந்து நம்ம சயன்டிஃபிக் கால்குலேட்டர்லயே போடலாம். மேனுவலாவும் போடலாம். சயன்டிஃபிக் கால்குலேட்டர்ல போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்து டெல் I1 கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் I1 அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? இத வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த காலத்த எடுத்து வோல்டேஜ் காலத்தோட வேல்யூ எழுதியிருக்கேன் இங்க. ஓகேங்களா? ஸோ மீதி 2 காலமும் அப்படியே எழுதிக்கணும். ஓகே. அடுத்து வந்து டெல் I2. டெல் I2 கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் காலத்த அப்படியே வச்சுக்கணும். செகண்ட் காலம் இருக்கு இல்லையா? இந்த செகண்ட் காலத்த மட்டும் வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காலத்த அப்படியே வச்சுக்கிட்டேன். செகண்ட் காலத்த மட்டும் வோல்டேஜ் காலத்தால மாத்திக்கிட்டேன். தேர்ட் காலம் அப்படியே இருக்கு. ஓகேங்களா? இத சால்வ் பண்ணா நமக்கு டெல் I2 கிடைக்கும். அடுத்து டெல் I3. ஸோ டெல் I3க்கு என்ன பண்ணணும்? ஆர் மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே வச்சுக்கிட்டு, செகண்ட் காலத்தையும் அப்படியே வச்சுக்கிட்டு, தேர்ட் காலத்த மட்டும் எந்த காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும்? வோல்டேஜ் காலத்தால ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அதுதான் என்ன? டெல் I3. ஓகேங்களா? இப்போ இது 3த்தையும் கண்டுபிடிச்சுட்டு நம்ம I1 எப்படி கண்டுபிடிக்கணும்? I1னா என்ன? மெஷ் கரண்ட் 1. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டெல் I1 பை டெல் போட்டீங்கன்னா நமக்கு I1 ஓட வேல்யூ தெரியும். I2 வந்து கண்டுபிடிக்கிறது டெல் I2 பை டெல் போட்டீங்கன்னா I2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி I3க்கு பார்த்தீங்கன்னா, டெல் I3 பை டெல் போட்டீங்கன்னா I3 கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளவுதான் இங்க ப்ராப்ளம். மெஷ் கரண்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா, I1 ஓட வேல்யூவும், I2 ஓட வேல்யூவும், I3 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சு ப்ராப்ளத்த முடிச்சிடலாம். ஆனா இந்த ப்ராப்ளத்துல மெஷ் கரண்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லல. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்ல போற கரண்ட்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ மெஷ் கரண்ட் தெரிஞ்சாதான் அந்த காமன் பிரான்ச்சஸ்ல இருக்கக்கூடிய கரண்ட்டும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து மெஷ் கரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மெஷ் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிட்டர்மினன்ட் எப்படி நம்ம கால்குலேட்டர்ல போட்டு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ சால்வ் பண்ண போறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கால்குலேட்டர் மூலியமா சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கால்குலேட்டர்ல மேட்ரிக்ஸ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்ம கால்குலேட்டர மேட்ரிக்ஸ் மோட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்க மோடுன்னு இருக்கு இல்லையா? இந்த மோட பிரஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க என்ன பிரஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்க பாருங்க. ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ மேட்ரிக்ஸ்க்கு செட் பண்றதுக்கு என்ன நம்பர் 2. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், 2வ வந்து பிரஸ் பண்ணிக்கிறேன். 2வ பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இப்போ மேட்ரிக்ஸ் மோட்ல மாறிட்டு இருக்கும். அது வந்து இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் அப்படின்னு காமிக்குதா? ஸோ இப்போ வந்து கால்குலேட்டர் என்ன மோட்ல செட் ஆயிடுச்சு? மேட்ரிக்ஸ் மோட்ல செட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ சால்வ் பண்ணணும்னா நம்ம முதல்ல கால்குலேட்டர மேட்ரிக்ஸ் மோட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேட்ரிக்ஸ் மோட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல மேட்ரிக்ஸோட டைமென்ஷன்ஸ நம்ம என்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அத எப்படி என்டர் பண்ணலாம்? ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டு 4 நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, நம்பர் 4க்கு மேல பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இருக்கு. அப்போ ஷிஃப்ட் 4 பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு மேட்ரிக்ஸ் காட்டும். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ்ல நம்ம டைமென்ஷன்ஸ் முதல்ல குடுக்கறது போறதுனால, டைமென்ஷன்ஸ்க்கு என்ன நம்பர் குடுத்திருக்கு? 1. ஸோ 1 பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எந்த மேட்ரிக்ஸ்ல போட போறீங்க? ஏல போட போறீங்களா? பில போடுறீங்களா? சில போட போறீங்களா கேட்குது. ஸோ நான் ஏலயே போட்டுக்கிறேன். ஏக்கு என்ன நம்பர்? 1. இப்போ நான் அதுக்காக என்ன பிரஸ் பண்றேன்? 1 பிரஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ஏ மேட்ரிக்ஸ்ல தான் நான் வந்து டைமென்ஷன்ஸ் குடுக்க போறேன். ஸோ ஏ மேட்ரிக்ஸோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன? ரோ என்ன, காலம் என்னன்னு கேக்குது. ஸோ நம்ம வந்து இது 3x3 மேட்ரிக்ஸ். அப்போ எம்மும் 3 தான், எண்ணும் 3 தான். ஸோ இப்போ நான் எம்மோட வேல்யூ என்னன்னு கேக்குது. 3 பிரஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து ஈக்குவல் டுன்னு குடுக்குறோம். ஈக்குவல் குடுத்து என்னோட வேல்யூ என்னன்னு கேக்குது. நமக்கு ரோவும் 3 தான், காலமும் 3 தான். அப்போ இது 2 3ன்னு குடுத்துட்டு ஈக்குவல் டுன்னு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ A11 ஓட வேல்யூ என்னன்னு கேக்குது. ஓகேங்களா? A11 ஓட வேல்யூ என்ன? ஸோ A11 அப்படின்னா என்னன்னா, இதுதான் A11, இது A12, இது A13, இது அந்த மாதிரி 21, 22, 23, 31, 32, 33. ஓகேங்களா? இப்போ A11 ஓட வேல்யூ என்ன நமக்கு இங்க? 12. இந்த 12 என்டர் போட்டுருங்க. 12 போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு 12 போட்டு ஈக்குவல் டு பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து A12 ஓட வேல்யூ கேக்குது. A12 ஓட வேல்யூ என்ன? -3. ஸோ -3 போடுங்க. போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணுங்க. அடுத்து A13. A13 ஓட வேல்யூ என்ன? -4. அத பிரஸ் பண்ணுங்க. -4. ஈக்குவல் டு பிரஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து A21. A21 ஓட வேல்யூ என்ன? -3. அத பிரஸ் பண்ணுங்க. -3.
தட் இஸ் ஈக்குவல் டு A22 கேட்குது, அதனோட வேல்யூ 11. அடுத்தது A23 அதனோட வேல்யூ என்ன 0, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்தது A31 அதனோட வேல்யூ என்ன -4, அதை ப்ரெஸ் பண்ணுறோம், -4. அடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு, அடுத்து A32 அதனோட வேல்யூ 0 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து A33 அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 12, ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லா வேல்யூவும் நம்ம டைமென்ஷன்ஸ்ல மேட்ரிக்ஸ் ஏல ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். இப்போ A11 வேல்யூ எவ்வளோ காமிக்குது 12 காமிக்குது. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. A12 வேல்யூ -3 கரெக்டாக இருக்கு. A13 வேல்யூ -4 கரெக்டாக இருக்கு. அடுத்து A21 -3 கரெக்டாக இருக்கு. A22 11 கரெக்டாக இருக்கு. A23 0 கரெக்டாக இருக்கு. A31 -4 கரெக்டாக இருக்கு. அடுத்து A32 0 கரெக்டாக இருக்கு. அடுத்து A33 12 கரெக்டாக இருக்கு. இன்கேஸ் ஏதாவது தப்பாக என்டர் பண்ணியிருந்தா இந்த டைமில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோமா? செக் பண்ணிட்டு இப்போ ஏசியை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம வந்து இப்போ முதல்ல நான் டைமென்ஷன் தான் என்டர் பண்ணிருக்கேன். இப்போ இதுக்கு நான் வந்து டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் கால்குலேட்டரில் என்ன வர வைக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட் ஏ, ஏன்னா ஏல தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொண்டு வரணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், கால்குலேட்டரில் நீங்கள் இந்த டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்ற கண்டென்ட்டை இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல டிட்டர்மினன்ட்டு நம்ம டைப் பண்ணணும். அது டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இங்கே ஷிஃப்ட்டு மேட்ரிக்ஸ் 4 நம்பர் 4 ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நம்பர் 4 எங்கே இருக்கீங்க? நம்பர் 4 ஷிஃப்ட் போட்டு 4 போட்டீங்கன்னா ஓகே இங்கே டைமென்ஷன் இருக்குது, இங்கே எடிட் இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகே டிட்டர்மினன்ட் இங்கே இல்லை. அப்போது இங்கே இந்த லெஃப்ட் இந்த சைடு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிட்டர்மினன்ட் காமிக்குதா? ஓகே இப்போ டிட்டர்மினன்ட்க்கு என்ன நம்பர் 1 அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் 1. இப்போ டிட்டர்மினன்ட் வந்துருச்சு. அடுத்து நமக்கு என்ன கண்டென்ட் வரணும், டிட்டர்மினன்ட் வந்துருச்சு, மேட்ரிக்ஸ் ஏன்னு வரணும். மறுபடியும் ஷிஃப்ட்டு மேட். ஓகேங்களா? மேட்டுக்கு என்ன நம்பர் 3 இதை ப்ரெஸ் பண்ணியாச்சு. எந்த மேட்ரிக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 1ல் ஏல தட் இஸ் இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஏவோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கேல்குலேட்டர் கேட்குறோம். ஓகேங்களா? ஸோ தட்டுக்கு அது என்ன பண்ணணும், நம்ம இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ போட்டுட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கேல்குலேட்டர் நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு. அதனோட வேல்யூவோட பார்த்தீங்கன்னா 1300 அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம டெல் கண்டுபிடிச்ச மாதிரி டெல் I1, டெல் I2, டெல் I3 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? என்னன்னா இன்னொரு முறை நம்ம டெல் I1 கண்டுபிடிக்கலாமா? ஸோ டெல் I1 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதில் டைமென்ஷன்ஸை நம்ம கேல்குலேட்டரில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணணும், ஷிஃப்ட்டு மேட். கேல்குலேட்டர் முதல்ல மேட்ரிக்ஸ் மோடில் ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம், அதனால் அது மேட்ரிக்ஸ் மோடில் தான் இருக்குது. இப்போ ஷிஃப்ட்டு டெல் போட்டாச்சு. ஓகேங்களா? ஷிஃப்ட் மேட்ரிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஸோ மேட்ரிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். அதனால் நம்ம 1 ப்ரெஸ் பண்ணுறோம். இப்போ எந்த மேட்ரிக்ஸ்னு கேட்குது, ஏல கொடுக்கணும். அதனால் 1 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ரோ கேட்குது. ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ண வேல்யூ இதில் இருக்குது இப்போ. ஓகேங்களா? ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் தானே, அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கல. MA3னே இருக்கேன், அப்போ ஈக்குவல் டு அப்படியே கொடுத்துக்கிறேன். என்னோட வேல்யூ கேட்குது, ஆல்ரெடி 3ன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே ஈக்குவல் டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ A11 வேல்யூ கேட்குது. இது வந்து நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ண போன டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணுறது, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா A1 வேல்யூ 50. இப்போ இந்த 50 நம்ம இங்க கொடுத்துக்கிறோம். 50 போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு கொடுக்குறோம். அடுத்து A12 வேல்யூ கேட்குது. A12 வேல்யூ என்னங்க -3. ஸோ -3 நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து A13 -4 தட் இஸ் ஈக்குவல் டு அடுத்து A21 -20 அடுத்தது A22 தட் இஸ் ஈக்குவல் டு 11 அடுத்து A23 that is equal to 0 0 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் ஈக்குவல் டு அடுத்து A31 that is equal to 20 20 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்து A32 அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 ப்ரெஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். அடுத்து A33 அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 2 ஈக்குவல் டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கால்குலேட்டரில் நம்ம எல்லா வேல்யூயும் செக் பண்ணிக்கலாம். A1 வேல்யூனா 50 கரெக்டாக இருக்குது. ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது -3 அடுத்து -4 -20 11 0 20 0 12 எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது நான் மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸில் நான் வந்து டைமென்ஷன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏசின்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து என்ன போடணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போது இந்த
இந்த மேட்ரிக்ஸோட டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன குடுக்கணும்? ஷிஃப்ட் மேட். ஸோ டிடர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பண்ணா லெஃப்ட் இந்த பட்டன் பிரஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டிடர்மினன்ட்க்கு என்ன நம்பர் 1 பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ மேட்ரிக்ஸ் ஏ மறுபடியும் ஷிஃப்ட் மேட். மேட்ரிக்ஸ் என்ன நம்பர் 3 எந்த மேட்ரிக்ஸ்ல 1ல. ஸோ ஏ. ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏன்னு வந்துருச்சா? இப்போ நான் ஈக்குவல் டுன்னு குடுக்குறேன். ஈக்குவல் டுன்னு குடுத்தா நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்க டைமென்ஷன் ஏ மேட்ரிக்ஸ்ல ஸ்டோர் பண்ண டைமென்ஷன்ஸ்க்கான டிடர்மினன்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டுன்னு குடுத்தா எவ்வளவு வருது? 6760. ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் கரெக்ட்டா வந்திருக்கா? இதே மாதிரி நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி del I1, del I2, del I3 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ கடைசியா I1 ஓட வேல்யூ. வாட் இஸ் I1? del I1 by del. ஸோ del I1 ஓட வேல்யூ டிவைட் பை del போட்டீங்கன்னா நமக்கு 5.2ன்னு வருது. இதுதான் மெஷ் கரண்ட் 1 ஓட வேல்யூ. I1 ஓட வேல்யூ என்ன? 5.2 ஆம்ப்ஸ். I2 ஓட வேல்யூ என்ன? del I2 by del. அதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -0.4ன்னு வருது. அது என்ன சார் இங்க -0.4 வருது? அப்ப ஆன்சர் தப்பா? அப்படின்னா கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து 0.4 தான். I2 ஓட வேல்யூ வந்து பிளஸ் 0.4 தான். ஆனா இந்த மைனஸ் எதை குறிக்குது அப்படின்னா, நாம I2 டைரக்ஷன் வந்து அஸ்யூம் பண்ணது தப்பு. I2 வந்து ஆக்சுவலா ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கல டைரக்ஷன். நார்மலா தான் அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். I2 வந்து கிளாக் வைஸ்ல போறதா. ஆனா நான் வந்து கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணேன். கிளாக் வைஸ்ல அது ஃப்ளோவா இருந்துச்சுன்னா, நமக்கு ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ I2 ஓட வேல்யூ 0.4ன்றது கரெக்ட்டு. ஆனா அது மைனஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நான் அஸ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்பு. அதாவது கிளாக் வைஸ்ல போகல. I2 கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ நீங்க I2 வந்து 0.4லயே எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் 0.4ன்னு எடுத்துக்கலாம். மைனஸ் என்ற எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, I2 வந்து கிளாக் வைஸ்ல நீங்க அஸ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்பு. அது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது அப்படின்னு நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது I3. I3 வந்து என்ன? del I3 by del. ஸோ இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, பிளஸ்ல தான் வருது. ஸோ அப்ப நம்ம அஸ்யூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். அதாவது நம்ம 3 மெஷ்லயுமே கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணியிருந்தோம். அதுல I1 ஆன்சர் பாசிட்டிவ். I3 ஆன்சரும் பாசிட்டிவ். அப்போ I1ம் I3யும் கிளாக் வைஸ்ல தான் போகுது. ஆனா I2 ஓட ஆன்சர் மட்டும் தான் நமக்கு நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு. அதாவது I2 மட்டும் தான் ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ மெஷ் கரண்ட் 3த்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து மெஷ் கரண்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ராப்ளத்த இதோட நீங்க நிறுத்திக்கலாம். ஆனா வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இதோட முடியல. நம்ம எல்லா பிரான்ச்சஸ்ல போற கரண்ட்டையும் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? இந்த 6 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? இந்த 8 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? இந்த 3 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? இந்த 4 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே. மெஷ் 1ல போற கரண்ட் I1, மெஷ் 2ல போற கரண்ட் I2, மெஷ் 3ல போற கரண்ட் I3. ஓகேங்களா? இப்போ இந்த 5 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I1 கரண்ட் தான் போகுது. ஓகேங்களா? 5 ஓம்ல போற கரண்ட் I1 ஓட வேல்யூ நம்ம டைரக்ட்டா எடுத்து எழுதிடலாம். அதே மாதிரி இந்த 2 ஓம்ல என்ன கரண்ட் போகுதுன்னா, I2 தான் போகுது. அப்ப I2ல கண்டுபிடிச்ச வேல்யூ இதில எழுதிடலாம். அதே மாதிரி இந்த 6 ஓம்ல என்ன கரண்ட் போகுது? I2 மட்டும் தான் போகுது. அப்போ I2 ஓட வேல்யூ தான் 6 ஓம்ல போற கரண்ட்டோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து இந்த 8 ஓம் ரெசிஸ்டர்ல என்ன கரண்ட் போகுதுன்னா, 8 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கரண்ட் தான். அது I3 தான். I3 கரண்ட்டோட வேல்யூ தான் இந்த 8 ஓம்ல போற கரண்ட்ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ 5 ஓம்ல போற கரண்ட் I1, 2 ஓம்ல போறது I2 ஓட வேல்யூ, 6 ஓம்லயும் I2 கரண்ட் தான் போகுது. 8 ஓம்ல I3 கரண்ட் போகுது. ஓகேங்களா? ஆனா இந்த மியூச்சுவலா கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ரெசிஸ்டர்ஸ், இந்த 1க்கும் 2க்கும் நடுவுல 3 ஓம் போகுது. ஸோ இதுல என்ன கரண்ட் போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இந்த மெஷ் 1க்கும் 3க்கும் நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. ஸோ இதுல என்ன கரண்ட் போகுதுன்னு தெரியணும். ஆனா 2க்கும் 3க்கும் நடுவுல எந்த ரெசிஸ்டருமே இல்ல. இப்போ மெஷ் 1க்கும் 3க்கும் நடுவுல 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. இதுல என்ன கரண்ட் போகுதுன்னா, இதுல மெஷ் கரண்ட் 1ம் போகுது, மெஷ் கரண்ட் 3யும் போகுது. ஸோ இப்போ 2 கரண்ட்டோட டைரக்ஷன் பாருங்க. I1 வந்து இந்த பக்கம் என்டர் ஆகி இந்த பக்கம் லீவ் ஆகுது. ஆனா I3 பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்டர் ஆகி இந்த பக்கம் லீவ் ஆகுது. அப்போ வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 4 ஓம்? 2 கரண்ட்டுமே ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆயிருந்தா, இட் இஸ் அந்த 4 ஓம்ல போற கரண்ட் I1 பிளஸ் I3ன்னு எடுத்துக்கலாம். ஆனா 2 கரண்ட்டும் வேற வேற டைரக்ஷன்ல என்டர் ஆகுது. I1 வந்து இந்த பக்கமா என்டர் ஆகுது. ஆனா I3 வந்து இந்த பக்கமா என்டர் ஆகுது. ஸோ அதனால இட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 கரண்ட்ஸ். அதாவது 4 ஓம்ல போற கரண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, I1 மைனஸ் I3ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 3 ஓம்ல போற கரண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 3 ஓம்ல 2 கரண்ட் போகுது. I1ம் போகுது, I2ம் போகுது. I1 வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து கீழ வருது. I2 பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல போகுது. 2மே வேற வேற டைரக்ஷன்ல இந்த ரெசிஸ்டர்ல என்டர் ஆகுறதுனால, ஸோ 3 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் 2 கரண்ட். ஸோ நம்ம என்ன எடுக்கலாம்னா, 3 ஓம்ல போற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, I1 மைனஸ் I2ன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம I1 ஓட வேல்யூ தெரியும். I2 ஓட வேல்யூவும் தெரியும். I3 ஓட வேல்யூவும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஓம்லயும் 4 ஓம்லயும் என்ன கரண்ட் போகுது? ஓகேங்களா? ஸோ 5 ஓம்ல போற கரண்ட் வந்து நான் ஆல்ரெடி I1 கரண்ட் அப்படியே எழுதிட்டேன். 2 ஓம்ல போற கரண்ட்
I2ஓட வேல்யூ அத அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இது ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலி இது 0.4 பாசிட்டிவ் தான். இந்த மைனஸ் எத இண்டிகேட் பண்ணுதுன்னா, I2ஓட வேல்யூ வந்து கிளாக் வைஸ்ல நம்ம மெஷர் பண்ணது தப்பு. இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குன்னு சொல்லுது. ஓகேங்களா? அடுத்து 6 ஓம்ல போற கரண்ட் I2 தான். அத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். 8 ஓம்ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, I3 அத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். 3.4ன்னு. I4 எங்க இருக்கு? இது வந்து 1க்கும் 3க்கும் நடுவுல இருக்கு. ஸோ 4 ஓம்ல I1 போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் I1 அண்ட் I3. I1 மைனஸ் I3. ஸோ I1 மைனஸ் I3ன்னு போடுறேன். I1 ஓட வேல்யூ 0.52. I3 ஓட வேல்யூ 3.4. ஸோ இத சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு 4 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 1.8 ஆம்ப்ஸ். இந்த 4 ஓம்ல போகக்கூடிய கரண்ட் வந்து 1.8 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? அடுத்து I3 ஓம். 3 ஓம்னா இந்த 3 ஓம் ரெசிஸ்டர்ல போற கரண்ட். இட் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் I1 அண்ட் I2. ஸோ I1 மைனஸ் I2 தான் இந்த 3 ஓம்ல போறக்கூடிய கரண்ட். ஸோ அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். ஸோ I1 மைனஸ் I2 அதாவது I3ல போற கரண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டிஃபரண்ட் ஆஃப் I1 அண்ட் I2. I1 ஓட வேல்யூ 5.2 மைனஸ் I2 ஓட வேல்யூ மைனஸ் 0.4. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 5.2 பிளஸ் 0.4 தட் இஸ் ஈக்குவல் 5.6 ஆம்ப்ஸ். ஓகேங்களா? இது ஏன் வந்து 2 கரண்ட்டும் இப்போ ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம அஸ்யூம் பண்ண டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா I1 வந்து கிளாக் வைஸ்ல அஸ்யூம் பண்ணியிருந்தோம். I1 ஓட வேல்யூ பாசிட்டிவ் வந்தது. அப்போ இந்த டைரக்ஷன் கரெக்ட். நாம அஸ்யூம் பண்ணது I2 வந்து கிளாக் வைஸ். ஆனா ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தா I2 வந்து கிளாக் வைஸ்ல போல. எப்படி போகுது? ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, I1 மேல இருந்து கீழ வருது. I2வும் ஆன்டி கிளாக் வைஸ்ல போறதுனால மேல இருந்து கீழ வருது. இப்போ I1ம் I2வும் இப்போ மேல இருந்து ஒண்ணா ஒரே டைரக்ஷன்ல என்டர் ஆகுறதுனால, இப்போ 3 ஓம்ல போற கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் கேஸ்ல I1 பிளஸ் I2. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், I1 கரண்ட்டையும் I2 கரண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நீங்க I1 மைனஸ் I2 போட்டாலும் இந்த மைனஸ் நம்ம டைரக்ட்டா எடுத்துக்கிறதுனால, ஸோ I1 பிளஸ் I2 கரண்ட்டா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால்குலேட்டர்ல போடுற இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா, இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல போடும்போது ரொம்ப அந்த டேட்டாவ எடுத்து எழுதும்போது கேர்ஃபுல்லா எழுதணும். அடுத்த வீடியோல நம்ம வேற ஒரு மாடல் மெஷ் ப்ராப்ளத்தோட பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து என்ன மாரி வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.